நான் தமிழில் தான் பேசுவேன். த்ரிஷாவும் அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் இங்கிலீஷில் பேசினாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஷை இது ஒன்று தான். முதல்ல நான் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாபநாசம் திரைப்படம் முடிந்த நேரத்தில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த தூங்காவனம் படம் துவக்க இருக்கிற விஷயத்தை சொல்லி என்னை வசனம் எழுத சொன்னாங்க. சத்தியமாக நான் சந்தோஷப்படலை, பயந்தேன். ஏன்னா நான் மதிக்கிற தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த வசனகர்த்தாவாகிய திரு கமல்ஹாசன் அவருடைய திரைப்படத்திற்கு என்ன வசனம் எழுத சொல்கிறாரு. அது எனக்கு பயத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன நடத்துகிற விதம், கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அவர் கூடவே நான் இருக்கேன். அதற்கு முன்னாடி அவரோட நான் பணி புரிந்திருக்கிறேன், அது வேற. அவருடைய வயது, அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன அவர் இப்படி தான் பார்க்கணும். ஆனால் என் தோள் மேலே கை போட்டு என்னை தன் உற்ற தோழனாக நடத்துகிறார். இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். நான் மிகையாகவோ உணர்ச்சி வசப்பட்டோ இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. காலம் சென்ற என் வாத்தியார் திரு பாலு மகேந்திரா அவர்களுடைய கரம் என் தோளில் படும்போது நான் என்ன உணர்கிறேனோ அதை திரு கமல்ஹாசன் அவர்கள் கரம் என் தோளில் படும்போது நான் உணர்கிறேன். கமல்ஹாசன் என்று நான் பெயர் சொல்லி அவரை விழிக்கிறேன். இந்த மேடையில் பேசும்போது சார்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் என் மனசில் அவரை பற்றின சித்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணாச்சி கமல்ஹாசன் தான் எனக்கு இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது. சுயம்பலிங்க அண்ணாச்சி அவர் நடித்தார், அவர் கூட அந்த படத்தில் நான் இருந்தேன் வச்சேங்கிறது அது அல்ல. பாலு மகேந்திரா குடும்பத்தில் எங்கள் மூத்த சகோதரர் கமல்ஹாசன். அதனால் அவர் எங்களுக்கு அண்ணாச்சி.